குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. குரு நன்றாக வாழ்க, குருவே துணை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கறது தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே, எப்போதும் எங்கள் நேயர்களின் வாழ்வில் அருள்மலை பொழிவாய் பிரகஸ்பதியே, எங்கள் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகிறேன் குரு பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு, இப்ப குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் 2025 வருடம் மே மாசம் 14ஆம் தேதி, தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திர மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதனோட சொந்த வீட்டுக்கு புதன்கிழமையே குரு பகவான் போறாரு. அங்கே இருந்துட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையால தனுசு ராசியை பார்ப்பார், 9ஆம் பார்வையால கும்பராசியை பார்ப்பார். இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதோட 2025 அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு போயிடுவாரு. நவம்பர் 11ஆம் தேதி மறுபடியும் மிதுன ராசிக்கு வருவார். இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம், இந்த அதிசார காலகட்டம், இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா இந்த குரு பகவானோட பயிற்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அதே நேரத்துல கொஞ்சம் அச்சப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே மேசராசிக்காரர்கள் தான். ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 2வது வீட்டுல இருக்கார். இந்த குரு பயிற்சி, அதாவது மே மாசம் 14ஆம் தேதி தான் குரு பகவான் பயிற்சியாகி 2வது வீட்டுல இருந்து 3வது வீட்டுக்கு போறார். இப்ப ஏற்கனவே குரு இருந்த இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், அற்புதமான இடத்துல குரு பகவான் இருந்தாரு. இப்ப 3வது வீட்டுக்கு போறார். ஏற்கனவே சனி சரியில்லாத இடத்துக்கு போயிருக்கு. இப்ப குருவும் போய் 3வது வீட்டுல மறைகிறாரு. ஜோசியரை வருமானத்துக்கு பஞ்சம் வந்துருமோ அப்படிங்கிற ரீதியில ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 7.5 சனியில முதல் பாகம் விரய சனி, செலவு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற குருவும் இப்ப கொடுக்க முடியாத இடத்துக்கு போறாரு. இப்ப செலவுக்கு நான் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிற அச்சம் மேசராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அது உண்மையும் கூட தான். ஏன்னா இந்த குரு பகவான் இப்ப போற இடம் அப்படிங்கிறது சுமார் தான். இருந்தாலும் ராகு கேது பயிற்சியால ராகு லாப வீட்டுக்கு போறதால உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும். நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. கடன்லாம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பெருசா கழுத்தை நெரிக்காது. ஏதோ 10 ரூபா வாங்கினோமா கொடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த கடன் தான் வரும். கவலைப்படாதீங்க. அதை முதல்ல மறந்துட்டு ஒரு நேர்மறை ஆற்றலோட இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஏன்னா இப்ப குரு பகவான் ராசிக்கு 3வது வீட்டுக்கு போறாரு அப்படின்னா, நமக்கு கஷ்டமே வந்தாலும் நமக்கு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கடா, பங்காளி 4 பேர் இருக்காங்க, நமக்கு ஒரு பிரச்சனைனா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை கொடுப்பார் குரு பயிற்சிக்கு பிறகு. அப்ப பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிகள், பல வருடமா சொத்து பிரச்சனையால சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு வழக்குன்னு கிடந்த பங்காளிகள் எல்லாம் இப்ப ஒன்னு சேர போற நேரம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. நீங்க வேணா பாருங்க, 2-3 தலைமுறையா அவங்க வீட்டுல நடந்த நல்லதுக்கு நான் போனதில்லை, என் வீட்டுல நடந்த நல்லது கிட்டதுக்கு அவங்க வந்ததில்லை. இப்படி பிரிஞ்சு கிடக்கிற பங்காளிகள் கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க ஒன்னு சேரலாம் அப்படிங்கிற வகையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ 10 ரூபா நான் காசுக்கு கஷ்டப்பட்டாலும் என்னை சுத்தி பிரிஞ்சு போன சொந்த பந்தெல்லாம் வந்துருச்சுடா, சந்தோஷமா இருக்கேன்டா, ஒரு பங்காளிகள் சகிதமா குலதெய்வ கோயிலுக்கு போறேன், நான் பிறந்ததுல இருந்தே குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சகிதமா போனதில்லை, இப்ப போறேன் அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்க கூடிய அளவுக்கு இந்த விரிசல் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கிறோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மறுபடியும் இந்த 3வது இடத்துல குரு இருக்காருங்கிறதால இந்த கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் அது சரி பண்ணிடும். கண் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு கூட இதுக்கு மேல பெரிய பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கு சொட்டு மருந்து வாங்கி போட்டேன் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த கண் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவு வரும். அது மாதிரி இளைய சகோதரர்கள், உங்களுக்கு இளைய சகோதரர்களாம், ஒன்னு சின்ன அண்ணனா இருக்கலாம், இல்ல தம்பியா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க, முன்னுக்கு வரல, நம்ம குடும்பத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கும், என் இளைய சகோதரர்கள் தான் சரியில்லை அப்படின்னவங்க கூட
இதுக்கு மேல அவர்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு தம்பிக்கு பொண்ணு பார்க்கற அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற நேரத்துல பொண்ணு அமையறது, ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அமையல தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நேரத்துல அவங்களுக்கு திருமணம் அமையறது, இந்த மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதையும் குரு பகவான் கொடுப்பாரு. அதனால கவலைப்பட வேணாம். இருந்தாலும் 3ஆம் இட குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் பணமுடைய கொடுக்க தான் செய்வாரு. கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட தொடர் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னோட பார்வையால உங்களுக்கு காசு பணத்தையும் கொடுத்துட்றார். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், தலைக்கு மீறிலாம் ஒன்னும் வெள்ளம் போல, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் கூட. அந்த வகையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டை பாக்குறார், 9வது வீட்டை பாக்குறார், 11வது வீட்டை பாக்குறார். அப்ப 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கும் போது உங்களுக்கு கூட்டு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 4 விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது இந்த 7ஆம் பார்வையால குரு கொடுப்பார். கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன், முதலீடு பத்தலன்னா யாரோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு முதலீடு கொடுப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்கள், மனைவி, கணவன், கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதால கூட்டாண்மையா தொழில் செய்யறவங்க 10 ரூபா மேல முன்னுக்கு வரலாம். இன்னொரு கூட்டாளி உங்களுக்கு உழைச்சு கடுமையா 2 பேரும் சேர்ந்து உழைச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத கொடுக்குது. கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி திருமணமாகாத மேசராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு. ஏற்கனவே தனஸ்தானத்துல, தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்கும் போதே திருமணம் நடந்திருக்கணும். ஆனா இந்த விரயத்துல ராகு இருந்துகிட்டு நமக்கு அந்த கல்யாண பேச்சை எடுக்கிற மனநிலையவே கொடுத்திருக்க மாட்டார். ஆமா, இனிமே என்னத்த கல்யாணம் பண்ணி என்னத்தை கிழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியை கொடுத்திருப்பார். இனிமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 32 ஆயிடுச்சு, 35 ஆச்சு, எல்லாம் கேட்கறாங்க இன்னும் பொண்ணு பார்க்கலையா, இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையான்னு. அப்படி இந்த நிலைமை மாறி உங்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த வகையில ஒரு புது உறவு உங்களுக்கு இருக்க போது, குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாம் நன்மை. ஏதோ ஒரு குடியே ஆயிடலாம் அப்படிங்கிற அளவுல நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. மற்ற காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்தா வாங்கிட்டீங்க தான்டா 10 பேர் வரான், நம்ம கிட்ட இல்லாதப்ப உதவி செய்ய ஒருத்தவங்க கூட வரலடா அப்படின்னு புலம்புன காலம் அப்படிங்கிறது மலையேறி போவோம். நமக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது விரிவடையும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்களை வச்சு 10 ரூபா முன்னுக்கு வரலாம். அது மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒண்ணு சேரலாம். இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கிறார். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதோட உங்களோட ராசிக்கு 9வது வீட்டை குரு பகவான் பாக்குறார். சொந்த வீடு கட்டலாம். ஏன்னா விரயசனி அப்படிங்கிறது இருக்கு. விரயசனி காலகட்டத்துல நாம விரயம் பண்ணி தான் ஆகணும். அப்ப வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்களுக்கு அதை கட்டக்கூடிய நேரம் வரும். ஏன் ஜோசியர 10 ரூபாய்க்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் எங்க வீடு கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால ஒரு வீடு கட்டணும், லோனுங்கன்னு போட்டு ட்ரை பண்ணலாமான்னா செஞ்சு பார்த்துருங்க. கண்டிப்பா எல்லாம் அமைஞ்சிரும். விரயசனி இருக்கிறப்ப 10 ரூபா கடன் இருக்கும் அப்படிங்கறதால இந்த மாதிரி வீடு கட்டி ஒரு சொத்துல எதையாவது கடனா ஆக்கிவிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அந்த வகையில வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கறதும் உங்களுக்கு இருக்கு. கவலைப்பட வேண்டாம். அது மாதிரி அப்பாவுக்கும் மௌனுக்கும் இருந்த விரிசல் நீங்கும். அப்பாட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பேசாம இருந்திருக்கலாம். சில பேர் காதல் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, சேராம இருந்திருப்பாங்க. சில பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன இடிதடி நடந்திருக்கும், போயிருக்கோம், வந்திருக்கோம். புள்ள ஊதாரியா சுத்துறானேன்னு அப்பாவுக்கு கோவம் இருந்திருக்கும். அப்பா பண்றது சரியில்லையேன்னு பிள்ளைக்கு கோவம் இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒத்துமையா இருக்க போற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. ஏதோ ஒரு பைக் வாங்குவோம், பழைய வண்டியை ஒண்ணு வச்சுட்டு சமாளிக்க முடியல, மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது, தினம் 200 ரூபாய்க்கு அதுக்கு நான் என்ன போட வேண்டியதா இருக்கு, இப்படி இருந்த நிலைமை மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம். நல்ல யோகம் அப்படிங்கிறது இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை விழுது. இதுல இன்னொரு அம்சம் என்னன்னா, குரு பயிற்சிக்கு அடுத்த 4 நாள்ல ராகு கேது பயிற்சி இருக்கு. நான் உங்களுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன், வேணா பாத்துங்க. அதே மாதிரி லாப வீட்டுல வர்ற ராகு மேல குரு பார்வை விழுது அப்படிங்கும் போது கண்ணாபுண்ணான்னு காசு சேர்ற நேரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். என்னடா இது விரயசனி காலகட்டத்துல கண்ணாபுண்ணான்னு காசு சேருதா அப்படின்னு இருந்தாலும் சொல்றாரு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா காசு பணம் சேரும். வாழ்க்கையோட லட்சியம் வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும். இந்த மாதிரி உங்களோட லட்சியம் நோக்கம் எல்லாத்தையுமே இந்த 7.5 சனி காலகட்டத்திலேயே 3ஆம் இடத்துல இருக்கிற குரு செஞ்சு கொடுப்பார் தன்னோட பார்வையின் மூலமா. அதால 10 ரூபா கடன் வருதுன்னு கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காரத்தையுமே இறங்கி துணிஞ்சு செஞ்சிருங்க. குருவோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கும். கவலைப்படாதீங்க. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.